நீரிழிவு நோயாளிகளில் 10% பேர் டைப் 1 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது உணவு அல்லது வாழ்க்கை முறையுடன் எந்த தொடர்பும் இல்லை, அது அப்படியே நடக்கிறது. உங்களுக்கு டைப் 1 நீரிழிவு நோய் இருக்கும்போது உங்கள் உடல் உங்கள் கணையத்தில் இன்சுலின் உற்பத்தி செய்யும் செல்களை தாக்குகிறது. எனவே நீங்கள் எந்த இன்சுலினையும் உற்பத்தி செய்ய முடியாது. நாம் அனைவரும் உயிர் வாழ இன்சுலின் தேவை. இது நம் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸை நம் உயிரணுக்களுக்குள் நுழையவும் நம் உடலுக்கு எரிபொருள் வழங்கவும் அனுமதிக்கிறது. உங்களுக்கு டைப் 1 நீரிழிவு நோய் இருக்கும்போது உங்கள் உடல் உணவு மற்றும் பானங்களிலிருந்து கார்போஹைட்ரேட்டை உடைத்து அதை குளுக்கோஸாக மாற்றுகிறது. ஆனால் குளுக்கோஸ் உங்கள் இரத்த ஓட்டத்திற்குள் நுழையும் போது அதை உங்கள் உடல் செல்களுக்குள் அனுமதிக்க இன்சுலின் இல்லை. மேலும் குளுக்கோஸ் உங்கள் இரத்த ஓட்டத்தில் உருவாகிறது. சரி, நோயறிதலுக்கு முன் உங்கள் உடல் உங்கள் சிறுநீரகங்கள் வழியாக குளுக்கோஸை அகற்ற முயற்சிக்கிறது. அது உங்களை மிகவும் சோர்வடையச் செய்கிறது. அதிக எடை நீரிழிவு நோயின் மற்றொரு அறிகுறியாக தீவிர தாகத்திற்கு வழிவகுக்கிறது. குளுக்கோஸ் உங்கள் செல்களுக்குள் நுழைந்து உங்களுக்கு ஆற்றலை தர முடியாததால் நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு சோர்வாக உணருவீர்கள். ஆற்றலை பெற முயற்சிக்க உடல் எரிபொருளை வழங்க கொழுப்பு சேமிப்புகளை உடைக்கிறது. அதனால்தான் மக்கள் தங்களுக்கு டைப் 1 நீரிழிவு நோய் இருப்பதை கண்டுபிடிப்பதற்கு முன்பு பெரும்பாலும் எடை இழக்கிறார்கள். இந்த அறிகுறிகள் ஒரு சில நாட்கள் அல்லது வாரங்களில் விரைவாக தோன்றும். இந்த அறிகுறிகளை கொண்ட எவரும் விரைவில் மருத்துவரை அணுக வேண்டும். உங்களுக்கு டைப் 1 நீரிழிவு நோய் இருந்தால் அதை உட்செலுத்துவதன் மூலமோ அல்லது ஒரு பம்பை பயன்படுத்துவதன் மூலமோ உங்கள் உடலுக்குள் இன்சுலின் பெறுகிறீர்கள். ஒரு நாளைக்கு பல முறை இரத்த குளுக்கோஸ் சோதனை சாதனத்தை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் இரத்த குளுக்கோஸ் அளவு மிகவும் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இல்லை என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். நீங்கள் இன்சுலின் எடுக்கத் தொடங்கும் போது நீங்கள் நன்றாக உணரத் தொடங்குவீர்கள். மேலும் உங்கள் இரத்த குளுக்கோஸ் அளவு குறையும். இது முக்கியமானது, ஏனெனில் நீண்ட காலத்திற்கு உங்கள் இரத்தத்தில் அதிக குளுக்கோஸ் அளவு உங்கள் இதயம், கண்கள், கால்கள் மற்றும் சிறுநீரகங்களை கடுமையாக சேதப்படுத்தும். இது நீரிழிவு நோயின் சிக்கல்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் சரியான சிகிச்சை மற்றும் கவனிப்பு மூலம் நீரிழிவு மற்றும் அதிக குளுக்கோஸ் அளவுகளின் நீண்டகால விளைவுகளை நிர்வகிக்க முடியும். சிலருக்கு ஏன் டைப் 1 நீரிழிவு நோய் வருகிறது, மற்றவர்களுக்கு ஏன் இல்லை? அல்லது டைப் 1 உள்ள ஒருவரின் நோய் எதிர்ப்பு அமைப்பு ஏன் இன்சுலின் உற்பத்தி செய்யும் செல்களை தாக்குகிறது என்பது எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. ஆராய்ச்சியாளர்கள் டைப் 1 நீரிழிவு நோயை பற்றி மேலும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.